டுடே நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெர்சி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமாங்க, நீதிமானுக்காக வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். செம்மையான இருதயம் உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சியை விதைச்சி வச்சிருக்கிறார். அதை யாருக்கும் அதை கொடுக்கல. நீதிமானுக்கும் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அதை கொடுத்து வச்சிருக்கிறார். பாருங்க, எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமானாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை சரி செய்கிற வேளையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தர அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தையும் இன்னும் கண்ணீரையும் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் மனம் பொருந்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக்குவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நடந்து கொண்டது நிமித்தம் முதிர் வயதிலே செத்து போன சாராளுடைய கற்பத்தில் ஒரு சிசுவை சுமக்க வைத்து பிறக்க வைத்து ஆசீர்வதித்தார். அதனால் அந்த முதிர் வயதில் ஆபிரகாம் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சாராள் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும்படியாய் கர்த்தர் செய்யும்படியாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து சீர்படுத்தி கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த சகோதரி, அவங்களுடைய இருதயம், எனக்கு நான் சொல்லப்போனால் அவங்கள நீதிமான் என்று நான் சொல்லுவேன். அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை, மனசு செம்மையான இருதயம் உடையவர்களாக அவங்க இருந்தாங்க. அது நிமித்தம் கர்த்தர் அவங்களை மகிழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து அநேகருக்கு உதவும்படியாய் அவர்களுடைய கரத்தை ஆசீர்வதித்தார். ஆமாங்க, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தரை பாதம் தொட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.